பெண்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி அந்த ஒரு முதல் ஒரு வருடம் கரஸ்பாண்டன்ஸருக்கு ரீசெண்டாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் வந்திருக்கிறாங்க. அவருக்கு நடந்திருக்கும் வாழ்க்கையில். இப்போ சேர்மன் சாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 6 மாதம் ஒரு வருடம் வரைக்குமே இந்த சம்பவம் நடந்திருக்கும். என்னென்னா, நீங்கள் வீட்டு விட்டு வெளியில் கிளம்புனீங்கன்னா வெளியில் வரைக்கும் வந்து கதவெல்லாம் திறந்து விட்டு பார்த்து போயிட்டு வாங்க அதான் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுருப்பாங்க. நடந்ததுங்களா இல்லைங்களா? நடக்கலையா? குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணுறது இல்லையா? பண்ணுறாங்களா? நான் பெண்களை கேட்கல, ஆண்களை கேட்குறேன். பெண்கள் தலையாட்டுறீங்களே. அப்போது ஆண்களுக்கு ஞாபகமே இல்லை பாருங்க, பண்ணதாகவே தெரியல, அவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது இது நடந்திருக்கும். அதற்கப்புறம் எப்போ நடந்தது? கரஸ்பாண்டன்ஸ் சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? அமைதியாக இருக்கிறாரு, தேவையெல்லாம் மாட்டி விடுறீங்களா? அப்போ அதை தொடர்ந்து இருக்காது. ஒரு வருஷம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சரி போயிட்டு வருது, அதான் தினம் வந்துடுறாருல, பார்த்து போயிட்டு வந்துட்டுன்னு விட்டுருவாங்க. வீட்டில் பையன் இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் இந்த வயசில் இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். என்னென்னா, அப்பா போயிட்டு எப்போ வருவாங்கன்னு கேட்பான். அப்பா வரும்போது வாசல் என்ன வரவேற்பான். அப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பான். ஒரு 10வது வந்தோடனே பாருங்க, அம்மா கிட்ட போய் கேட்பான், இந்த ஆள் ஏன் தினம் வராரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர சொல்ல, அட்வைஸாக பண்ணி என்ன இல்லாட்டி 2 நாளுக்கு ஒரு தடவை வர சொல்லு அப்படின்னு அம்மாட்டு சொல்லுவான். இல்லை அப்போ பையனுக்கு அன்பு குறைஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாமா? மனைவிக்கும் அன்பு குறைஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாமா? குறைஞ்செல்லாம் போகல, அதை அவங்க காண்பிக்கிறது இல்லை. காண்பிக்கலைனாலும் அன்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்த்தவே இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில நீங்க கிளம்புற நேரம் உங்க மேல வந்து அப்படியே அன்பை பொழிஞ்சு உங்களை வழி அனுப்பி வைக்கும். சாயந்தரம் 6 மணிக்கோ 7 மணிக்கோ 9 மணிக்கோ ஏன் 10 மணிக்கு வந்தா கூட, நீங்க ரெகுலரா 10 மணிக்கு வருவீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து வழி மேல வெளி வச்சு காத்திருக்கும். சரிதானா? எப்போ வருவாருன்னு பார்த்துட்டு இருந்து உங்க மேல தொத்துக்கால்லாம் போட்டு அப்படியே காணாததை கண்ட மாதிரி நம்ம மேல அன்பு மழை பொழியும். அந்த காரணத்துக்கு தான் சார் நாய் வளர்க்குறோம். என்ன காரணத்துக்குன்னா, அன்பு கொடுக்குது. நாய் மட்டும்தான் அன்பை கொடுக்குது. நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலம் வரும். எந்த நாயும் அன்பு காமிக்கலைனாலும் இந்த நாயாவது எனக்கு அன்பு காமிக்கின்ற வகையில் தான் அந்த நாயை வளர்க்குறோம். அப்போது ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க போல. ஆரம்பத்தில் சொல்கிறது தைரியம் இல்லாமல் இருந்தீங்க, கை தூக்க சொன்னால் சொல்லல, கை தட்டுறீங்க, நல்ல விஷயம். அப்போது எந்த ஒரு மனிதனுக்கும் அன்பு பிடிக்கும். எல்லா உயிரினங்களுக்குமே அன்பு பிடிக்கும். மனிதர்களுக்கு ரொம்பவே அன்பு பிடிக்கும். அந்த அன்பை நம்ம காண்பிக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம ஒவ்வொரு நாளையுமே கொண்டாடலாம். அப்போ கொண்டாடுறதுக்கு நான் 5 வழிகள் சொல்கிறேன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க